உண்மையிலேயே நான் 2 கிழமை ஸ்ரீலங்கா போயிருந்தேன் தானே. ஸ்ரீலங்கா போயிருக்கேக்கல இங்க பாத்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை வந்து ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை. உண்மையிலேயே கட்டாயம் வாழணும்ன்றதுக்காண்டி வாழ்ற வாழ்க்கை. பட் ஸ்ரீலங்காவில் போய் 2 வீக்ஸ் உண்மையிலேயே நான் இதை பற்றியும் யோசிக்கல, ஒரு யோசனை கூட வரையில. உள்ளே என்னத்தை சாப்பிடலாம், ரோட்ல என்ன விற்பாங்க, என்னத்தை வேண்டி சாப்பிடலாம், அதை மட்டும்தான் நினைச்சு நான் இல்லையா. மற்றபடி ஒரு யோசனை கூட இல்லை, ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு யோசனை ஒன்றுமே இல்லாம மைண்ட் ஃபுல்லா, மூளையும் சரி மனசும் சரி அவ்வளோத்துக்கு ஃப்ரீயா இருந்துச்சு அந்த இயற்கையோட சேர்ந்து. திருப்பி பேக் டு நம்ம லைஃபுக்கு வந்தாச்சு தானே. இனி உள்ள பைத்தியம் எல்லாம் பிடிக்க வலிக்கிட்டு இருந்தேன் அந்த பாட்டுல. உண்மையிலேயே ஸ்ரீலங்கா சொல்ல போனா ஸ்ரீலங்கா சொர்க்கம் தான் சொல்லணும். நான் 6 வருஷத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு போனேன். நான் முதல் போனதை விட இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் ஃபுல்லா ஊர் சுத்தி, நான் முதல் போனா ஒரே ஃபேமிலி வீட்டை போய் சாப்பிட்டு வாருது, அது எனக்கு பிடிக்கல. இந்த வாட்டி போய் ஒரே ஒரு நாள் தான் ஃபேமிலி வீட்டை நின்றேன். நான் மிச்ச நாளெல்லாம் ஊர் சுத்தினா ரோட்டா தெரிஞ்ச நான் லங்காவே எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் பண்ண மாதிரி விடியில இருந்து இரவு மட்டும் ரோட்டா திரிஞ்சதுதான் எங்களோட வேலை. எங்க அப்பாட செல்லக்குடி மருமகளும் நானும் மரிஷாவும் ரோட்டா திரிஞ்சதுதான் வேலை. சாப்பிடுறதும் ரோட்டா செஞ்சதுதான். நான் இந்த பிபி ஹரிஷா இருக்கேன். பிபி ஹரிஷா எந்த நேரம் பார்த்தாலும் நான் வந்து நித்திரியக்குள்ளையில வானிக்குள்ள இருந்தா ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்து நித்திர கொண்டா சில இடங்களை மிஸ் பண்ணிடுவேன்றதுக்காண்டியே நித்திரக்குள்ளாம இருந்தேன். நான் பிபி ஹரிஷா இருக்குல்ல வானிக்குள்ள என்னோட நீயா படுத்து தூங்கிடும். பிறகு சாப்பிடுறனே தான் தட்டி கொடுப்புறது, ஒழும்பும் சாப்பிடும், திருப்பி படுத்து தூங்கிடும்.